நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ ஏதோ கடமைக்கு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. உன் ஃபேமிலிய பார்த்ததும் பாசம் பொங்குதா உனக்கு? ஏய் அதெல்லாம் இல்ல ரோஷி. அவங்கெல்லாம் நம்ம கல்யாணம் எப்போ நிக்கும்னு பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஹாப்பியா இரு. என் மானத்தை வாங்காத. அது இல்ல ரோஷி, உள்ள வரும்போது அவங்க கூட காவியா இருந்தா, இப்ப அவளை காணும். அதான் ரோஷி எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிருச்சு. இங்க மேடையில உட்காந்துக்கிட்டு நீ அவளை பாத்துக்கிட்டு இருக்கியா? இப்ப என்னால ஒண்ணும் சொல்ல முடியல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் தான் ஒன்னா இருக்க போறோம். அத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. இனிமே உன் குடும்பத்துல என்ன பிளான் பண்ணாலும் நம்ம 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. நீயும் நானும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இன்னும் 15 மினிட்ஸ்ல எல்லாம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். அப்பாடி, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த ரோஷினி கிட்ட தொண்டை தண்ணி வத்த புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. ஆனா அவ மேடையில வந்து உட்காந்துட்டானா என்ன ஐடியா என்னன்னு தெரியலையே. ஒருவேளை கதிர உண்மையா காதலிக்கிறாளோ? ஹேமா, ஏண்டி லூசு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்க? அப்போ சொத்து வராதுன்னு தெரிஞ்சும் அவ எதுக்கு மனமேடைக்கு வரா? ஹேமா, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் இருக்குமா? இப்ப எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, அன்னைக்கு சொத்து பிரிக்கிறப்ப அக்காவும் மாமாவும் உங்களுக்கு குழந்தை இல்ல, உன் பொண்டாட்டி கெட்டவ, உனக்கு ஒரு சொத்து கூட கிடையாதுன்னு சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்ப? அதுக்கு என்ன, வெற்றியை டிவோர்ஸ் பண்ணிட்டு நல்ல பெரிய அமௌண்ட்டை கேட்டிருப்பேன். ஏண்டி, வீட்டுக்குள்ள 4 ஸ்கொயர் ஃபீட்ல நடமாடுற நீ ஏன் 4 வருஷமா வாழ்ந்த புருஷனை வேண்டான்னு சொல்ற? ரோஷினி யாருடி? நீ படிச்ச ஸ்கூல்ல ரொம்ப நாளா ஹெட் மாஸ்டரா இருந்திருக்கா. அங்க பார், மொத்த குடும்பத்தையும் அலற வச்சிட்டு இருக்கா. எல்லாம் கிழக்கு மேற்குமா அங்கங்க சுத்திட்டு இருக்குதுங்க. அவளா ஏமாந்து போவா? சான்ஸே இல்ல. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அவ என்னமோ பிளான் பண்ணி தான் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். கதிர், ஃபேஸ் ஸ்மைலிங்கா வச்சுக்கோன்னு எத்தனை தடவை சொல்றேன். ரோஷி, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அங்க என்னமோ ஏதோ நடக்குது. காவியாவை வேற காணோம். ஏய், உண்மையை சொல்லு, நீ எதுவும் பிளான் பண்ணிருக்கியா? காவியா காவியா, எப்ப பார்த்தாலும் காவியாவை பத்தி தான் பேசிட்டு இருப்பியா? அப்புறம் எதுக்கு மாலை போட்டுட்டு ஏன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க? ஏய் ரோஷி, எனக்கு கடுப்பேத்தாத. எனக்கு ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னாச்சும் உண்மையை சொல்லு. சொல்லு ரோஷி. இப்ப மட்டும் நீ சொல்லல, மாலையை கழட்டிட்டு எழுந்து போயிருவேன். சொல்ற இரு. என்னமோ ஆரம்பத்துல இருந்து தப்பாதான் தெரிஞ்சது. நான் அப்பவே உன்கிட்ட கேட்டேன்ல, முதல்ல காவியாவை விட சொல்லு. அவ மேல கை பட்டுச்சு, அடுத்து நடக்கிறதே வேற. அதான பார்த்தேன். என்னடா, கட்டின பொண்டாட்டி மேல பாசம் பொங்குதா? ஒருத்தரையும் வெளியே விட முடியாது. என் கழுத்துல தாலியை ஏறாம உன்னை விட முடியாது. வேணா ரோஷி. இந்திராவும் அவ அக்காவும் சேர்ந்து எவ்வளவு விவரமா எல்லா சொத்தையும் மாத்திட்டாளுங்க. அவ உயிரோட இருந்தா நீ செல்லா காசுடா. அவ செத்தாதான் உனக்கு சொத்து, புரியுதா? அப்போ இந்த சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்றியா?
அப்போ சொத்து இல்லாத கதிர் உனக்கு தேவையில்லைல்ல? ஏய், அப்புறம் எதுக்குடி நான் உனக்கு தாலி கட்டணும்? எனக்கு வேணும், நல்லா வேணும். உன்னை நம்பி என் மொத்த குடும்பத்தையும் பகைச்சுக்கிட்டல. இங்க பார், மரியாதையா உங்க ஆளுங்களுக்கு போனை போட்டு காவியா விட சொல்ல போறியா இல்லையா? ஹே, முடியாதுடா. நெவர். நீ இப்போ என் கழுத்துல தாலியை கட்டலனா உன் பொண்டாட்டிய துண்டு துண்டா வெட்ட சொல்லிடுவேன். காவியா, வந்துட்டியாமா? வந்துட்டியா? காவியா, என்னம்மா? எங்கம்மா போயிட்ட? நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடணும்னு தெரியுமா? காவியா, நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அந்த கடவுள் என்ன கைவிடல. நீ பத்திரமா திரும்ப வந்துட்ட. ரொம்ப சந்தோஷம் காவியா. ருஷி, சி, உன் பேரை சொல்றதுக்கு கூட எனக்கு அசிங்கம். ஆஃப்டர் ஆல் ஒரு சொத்துக்காக இவ்வளவு கீழ்த்தனமா நடந்திருக்க. நிலம் மனுஷியே இல்ல. ஏய், ஏய், இன்னொரு வாட்டி என் புருஷனை பத்தி பேசுன கொன்றுவேன். இத நீ எதிர்பார்க்கல. ஜெயிச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல. ரொம்ப பாவம் நீ. உனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. இப்போ நீ ஒழுங்கா ஓடி போயிட்டேன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. இல்ல அது இதுன்னு சொல்லி இங்கே இருந்துட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். ஆமா இந்திரா, தோ ஒரு நிமிஷம் கூப்பிட்டா போச்சு. போலீஸ் ஸ்டேஷனா? இங்க பல்கா ஒரு கேஸ் மாட்டிருக்கு. நீங்க உடனே கிளம்பி வரீங்களா சார்? என்ன நிஜமா போனை போட்டு வர சொல்லிட்டா? டேய், போலீஸ்லாம் எதுக்குடா இவளுக்கு? இவள எங்கேயே. டேய் வெற்றி, வெற்றி சும்மா இருடா. ஒரு பொம்பளை பிள்ளை மேல கை வைக்கிறது எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? சும்மா இருடா. இவெல்லாம் பொம்பளையே கிடையாது. டேய் பிசாசு. அடுத்தவங்க வாழ்க்கையை அபகரிக்க நினைக்கிற இவெல்லாம் இந்த மாதிரி பேயெல்லாம் வேப்பலையாலே அடிச்சு துரத்தணும். வெற்றி, இவ சாக்கடடா. எதுவுமே இல்ல. என்ன இந்திரா, அவன் தப்பான பொண்ணு மேல ஆசைப்பட்டதானே பிரச்சனையே. அதனால தானே இப்போ இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாமே. தண்டனை எல்லாம் ஓகேதான் கௌதம். ஆனா ஒருவேளை கதிர் மாமாவால இந்த தண்டனைய தாங்கிக்க முடியுமான்னு டவுட்டா இருக்கு. அவரு சென்சிட்டிவா இருக்காரு. எல்லாருமே கைவிட்டதுனால ஏதாவது விபரீதமா பண்ணிப்பாரோன்னு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். இப்போ நீ என்ன சொல்ல வர? நீ கதிரை பத்தி புரிஞ்சிருக்கிறதெல்லாம் உண்மைதான். அவனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தாங்க முடியாது. கண்டிப்பா அவன் டென்ஷனா தான் இருந்திருப்பான். அப்போ நாம தான் ஏதாவது பண்ணணும் கௌதம். ப்ளீஸ் கொஞ்சம் லேட் பண்ண வேணாம் ப்ளீஸ். இப்ப அவர் எங்க போனாரோ, என்ன பண்றாரோ, எங்க தங்குவாரு? சரி, நீ டென்ஷன் ஆகாத. அவன் முன்னாடி கூட இந்த மாதிரி ஒரு டென்ஷன்ல எங்கேயோ போய் தங்கி இருந்தான்.
டேய் கதிர், என்னடா இது? டேய் கதிர், என்னடா இதெல்லாம்? டேய் எழுந்துடுறா. டேய் கதிர் எழுந்துரு. கதிர் பாத்துடா. டேய் 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 என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் நீ எங்கடா இங்க வந்த? நீங்க வராத, கிளம்பு. என்கிட்ட டேய் என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. இது செஞ்சு நீங்க இருந்து கிளம்பு. இப்போ நீ என்கிட்ட பேசினா ஒன்னையும் தப்பா தான்டா பேசுவாங்க. போயிரு. டேய் எதுக்குடா அப்படிலாம் சொல்ற? இப்ப எதுக்குடா அவ்வளவு பிடிச்சு வச்சிருக்க? ஆ? நீ பண்றதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இல்ல, நல்லாவே இல்ல, அசிங்கமா இருக்குடா. எனக்கே என்ன பார்க்க பிடிக்கல, அசிங்கமா போச்சுடா. நம்ம வீட்டுல என்ன எவ்வளவு மரியாதையா வச்சிருந்தாங்க, இப்ப பாரு எவ்வளவு கேவலமான நிலைமையில இருக்கிற. கௌதம் தூக்கு. இங்க பாருங்க, அதுக்காக இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்க போறீங்களா? ஏன்டா அப்படி பண்ற? நானே உங்க நம்பரை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க சார், ப்ளீஸ் சார். சாரி சாரி சார், நாங்க அதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்க கூட்டிட்டு போய்க்கிறோம், நீங்க பயப்படாதீங்க. கௌதம் தூக்கு. வீட்டுக்கு நம்ம கூட்டிட்டு போயிடலாம். அத்தை கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ம். இதுக்கு மேல இவரை இங்க தனியா விட்டுட்டு போறது ரொம்ப ரிஸ்க் கௌதம். ஆமா, என்னானாலும் வீட்டுல ஃபேஸ் பண்ணிக்கலாம். சார் நீங்க பில் என்னங்கறத எனக்கு மெயில் பண்ணிடுங்க. நான் அதை சரி. ஆன்லைன்லயே Okay, பே பண்ணிடுறேன். கண்டிப்பா சார். உங்க ஃபேமிலியை பத்தி எனக்கு தெரியும். பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க சார். தேங்க்யூ சார். டேய் கதிர் எழுந்துடுறா. டேய் எழுந்து வாங்க எழுந்துறீங்க. எழுந்துரு. வாங்குறல. ஏய், என்னால முடியாதுடா, என்னால முடியாதுடா கௌதம். டேய் நான் அசிங்கம்டா, நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன்டா. இப்படி அம்மா மூஞ்சில முழிக்க முடியாதுடா. டேய் வான்னு சொல்றல. அவ்வளவுதான். வாங்க ஏய், வா. அவ்வளவுதான் போச்சு. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஏய், தூக்கு. ஏய், கதிர் சொல்றது ஏய். கேளு கதிர். எழுந்துரு. வா. மாமா எழுந்துறீங்க. பெரிய குடும்பத்துல பிறந்து நான் தான் வேஸ்டா போயிட்டேன். ஏய் நான் வேஸ்டா. ஏய் வா வா ஏய், நீ விடு. இவன் நல்லவன், ரொம்ப நல்லவன். இந்திரா நீ டோர் ஓபன் பண்ணு. அன்னைக்கு வந்ததுல இருந்தே அழுதுகிட்டே தானம்மா இருந்தாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா அழாதக்கா. அம்மா அம்மா, நாளைக்கு அன்னைக்கு குழந்தை பிறந்தா நம்ம கதிர் தானம்மா அப்பா. அப்ப நாம தானம்மா அவனை திருத்தி நல்லபடியா கொண்டு வரணும். அவனை ஒரு பொறுப்பான அப்பாவா மாத்த வேண்டியது நம்ம கடமை இல்லையாம்மா? நீ பேசுறதெல்லாம் கரெக்ட் தான்டா. ஆனா உன் அண்ணன்லாம் அதுக்கு உண்டான ஆள் கிடையாது. இப்போ கூட குடிச்சு தானே வந்திருக்கிறான். அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம தான்ப்பா இப்படி பண்ணிட்டான். அவன் நிஜமாவே அவ்வளவு கெட்டவன் கிடையாதுப்பா. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு அவனை கைவிடுறது யாரா வேணா இருக்கலாம்ப்பா. ஆனா அவன் திருந்த வாய்ப்பு இருக்கும்போது அவன் குடும்பம் தான்ப்பா கை கொடுக்கணும். அப்பா அவன் கண்டிப்பா சரியாயிடுவான்ப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடா கௌதம் நீ எனக்கு மட்டும் அவன் மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? டேய் அவன் காவியாவுக்கு பண்ண துரோகத்தை எல்லாம் என்னால மறக்கவே முடியலடா கௌதம்.
கல்யாணம் நடக்கும்போது எப்படியெல்லாம் வாழ போறோம்னு நான் கனவு கண்டேன். ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. வயித்துல நான் குழந்தையும் சுமந்துக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு நிலைமையா? காவியா, என்ன மன்னிச்சிரு காவியா, என்ன மன்னிச்சிரு. நான் கெட்டவன் காவியா. நல்லா மன்னிப்பு கேட்டா உன்னாலலாம் என்ன மன்னிக்கவே முடியாது. உனக்கு நான் அதிகமாவே துரோகம் பண்ணிட்டேன். காலையில கண்டவங்க கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நல்லதை பார்த்து நல்லதை பேசிதான் எனக்கு பழக்கம். என்ன கெட்டவன் சொல்றீங்க, எனக்கு புரியுதுப்பா. ஆனா இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய், செய்யற எல்லா தப்புக்கும் ஒரே வார்த்தையில பரிகாரம் தேடணும்னு நீ நினைக்கிற. அதனால தாண்டா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போச்சு. பேச வந்துட்டான். என்னங்க, எங்க யார்கிட்ட இப்படி சத்தமா? பா, டேய் பா, டேய், மா, ஏய், மா. ஏங்க, எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னும் இவங்க கிட்ட பேச நமக்கு என்னங்க இருக்கு? குடும்பம், பாசம் இதெல்லாம் தெரியாதவங்க கிட்ட நாம ஒண்ணும் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. மா, மா, நான் பண்ணது தப்புதாம்மா. அத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அப்படி செய்ய மாட்டேமா. என்கிட்ட பேசுங்க. கையெடுடா, கையெடு. மாமா அம்மாடி, இந்தாங்க. காஃபியை ரூமுக்கே கொண்டு வந்துரு. என்னாலலாம் இந்த டிராமா எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏங்க, நீங்க எதுக்கு இவனுக்காக எல்லாம் உள்ள போறீங்க? இவெல்லாம் ஒரு ஆளு. மா, என்ன நல்லா திட்டுங்கம்மா. 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. ப்ளீஸ்மா, என்கிட்ட பேசுங்கம்மா. அம்மாடி, நீ இதை எடுத்துட்டு போ. காஃபி வேணாம், ஒண்ணும் வேணாம். ஏங்க, எதுக்கு காஃபி வேணாங்கறீங்க? இவெல்லாம் ஒரு ஆளாங்க. சுபா, காஃபி கொடு. இல்ல நீங்க ஜெயா, வாங்கி அது- குடிங்க, பேசாதீங்க. அனி, பாருங்க நீ, யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. ஏய், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஐயடா, போடா. பா, பேசுங்கப்பா. டேய் கதிர், நீ இவ்ளோ மன்னிப்பு கேட்டும் இவங்கெல்லாம் பேசாம இருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான் இருக்கு. நீயே பாரு. டேய் கௌதம், நீ அன்னைக்கு என்ன அடிச்ச மாதிரி 2 அடி கூட அடிச்சுக்கோடா. இங்க பாருடா, யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றாங்கடா. டேய், நீ சொல்றா கௌதம். இங்க பாருடா, அவங்க எல்லாம் நீ துரோகம் பண்ணது கூட மன்னிச்சிருவாங்க. ஆனா நீ பண்ண துரோகம் காவியா அன்னைக்கு. எப்படிடா எப்படிடா நாங்க அதை மறப்போம்? அவங்க எவ்வளவு துடிச்சாங்கன்னு நாங்க பார்த்தோம். இங்க பாரு, நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது அன்னிக்கிட்ட தான். ஆமா, அவளதான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். அவ மட்டும் என்னை மன்னிச்சிட்டா, இந்த ஃபேமிலியில எல்லாருமே என்னை ஏத்துப்பாங்க. கௌதம், அவ ஏத்துப்பா, எனக்கு தெரியும். காவியா, காவியா, என்ன மன்னிச்சிரு காவியா. நீ என் கூட பேசுவல, பேசுவ தானே? காவியா,
நான் பண்ணது தப்பு தான் காவியா, என்னை மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்பு தான். இந்நேரத்துக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன ரொம்ப வெறுத்திருப்பா. ஆனா நீ என்ன வெறுக்க மாட்டல. நீ என்கிட்ட பேசுவ தானே காவியா? காவியா, நீயுமா? நீ இப்படி பண்ணாத காவியா, என்னால தாங்க முடியல. என்னோட கடைசி நம்பிக்கை நீதான் காவியா. ப்ளீஸ் என் கூட பேசு காவியா. காவ்யா விஷயத்துல திரும்பவும் தோத்து போயிட்டோம். அவ அங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டா ஹேமா. எவ்வளவு சாமர்த்தியம்ல அவளுக்கு. பின்ன ரோஷினியே கட் பண்ணா, கதிர காவிய கூட சேர்த்து வச்சா, சொத்தெல்லாம் அக்கா பேருக்கு மாத்தினா, இவளும் நல்ல பேர் வாங்கிட்டா. எல்லாரும் ஒரு கல்லுல 2 மாங்காவை தான் அடிப்பாங்க. இவன் அசால்ட்டா 6 அடிக்கிறா. காவ்யாக்காக இனிமே அக்கா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இது வரைக்கும் என் அக்காவா இருந்தாங்க, இப்போ அந்த காவ்யாக்கு அத்தையா இருக்காங்க. என் அக்காவையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால. அத்து கூட ஓகே, இப்ப கதிர பாக்கணுமே. அப்படி பொண்டாட்டி தாசனா ஆயிட்டான். நின்னா காவியாங்கிறான், உக்காந்தா காவியாங்கிறான். 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி. ச்சே, இதெல்லாம் என்னால பார்க்கவே முடியல. இந்த காவியவை பார்த்தாலே அப்படி பத்திக்கிட்டு வருது. அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. சும்மா இரு. ஃபர்ஸ்ட் எமோஷனல குறை. இப்படி எமோஷனல்ல டெம்ட் ஆகி நீ பண்ண முட்டாள்தனத்துல தான் இன்னைக்கு அவளுங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணிருக்கு. அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி இருக்கிறது? அத்தை என்ன பார்த்தாலே மூஞ்சி திருப்புற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. அதனாலதான் உன்னை அமைதியா இருக்க சொன்னேன். இப்ப காவியாக்கு என்ன நடந்தாலும் நீதான் செஞ்சன்னு ஓப்பனா தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, இதுக்கு மேலெல்லாம் உன்னை அக்கா மன்னிக்க மாட்டாங்க. புரியுதா? இப்போ நாம பண்ண வேண்டிய வேலை பெரியவ கிட்ட இல்ல, சின்னவ கிட்ட தான். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா காவியா மேல அக்காக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அந்த ஆசையெல்லாம். இந்த காவியா மேல பாசம் வந்ததே அதனாலதான். ஆனா இந்திரா அப்படி இல்ல. அவ மேல கௌதம்க்கு ஃபீலிங் வந்து டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லி சேர்ந்துட்டாங்கன்னு வை. அவ்வளவுதான். அந்த இந்திராவை நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. காவியா கூட அந்த இந்திரா இல்லனா அவளால ஸ்கோர் பண்ணவே முடியாது. தங்கச்சி இருக்கிற தைரியத்துலதான் அவ இங்க சந்தோஷமா இருக்கா. ஆமா, ஒரு மரத்தை வெட்டணும்னா சுத்தி இருக்கிற கிளையெல்லாம் வெட்டி யூஸ் இல்ல, மொத்தமா வேரோட அறுக்கணும். இப்போ இந்திராவோட கவனம் எல்லாம் கௌதம சரி பண்றதுல திரும்பி இருக்கு. அதான் அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணி வெளியில கூட்டிட்டு போயிருக்கா. இத வளர விடக்கூடாது ஹேமா. இந்திராவுக்கும் கௌதமுக்கும் ஏதாவது சண்டை வர மாதிரி பண்ணணும். பரவாயில்ல, இப்படி வாய் விட்டு சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. ரொம்ப ரிலீஃபா இருக்கு இந்திரா. ஆமா கௌதம், எனக்கும் இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. எவ்வளோ டென்ஷன். ஆமா இந்திரா, சத்தியமா நீ இல்லைன்னா இதெல்லாம் எதுவும் சரியா இருக்காதுன்னு இவ்வளவு நாள் எனக்கு புரியவே இல்லை. ஆமா, இப்ப மட்டும் புரிஞ்ச மாதிரி. ஏதோ ஏதோ சொன்னீங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லு. இல்லையே, நான் எதுவுமே சொல்லலையே. சும்மா கிளைமேட் நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி. சரி, எதுக்கு இப்ப கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்? விஷயம் என்னன்னு சொல்லு. சொல்றேன் இந்திரா. அதுக்கு முன்னாடி வெயிட்டர்
சொல்லுங்க சார். 2 சாக்லேட் மில்க் ஷேக். ஓகே சார். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். ஓகே சார். கௌதம், என்ன நடக்குது இங்க? உனக்கு எப்படி தெரியும் சாக்லேட் மில்க் ஷேக் எனக்கு பிடிக்கும்னு? அன்பிலீவபிள். என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்ப எதுக்கு சிரிக்கிற? சொல்லு கௌதம், உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் தெரியும். சரி, அதான் எப்படி தெரியும்னு சொல்லு. சரி ஓகே விடு. என்ன சஸ்பென்ஸ்னாவது சொல்லு. சொல்ல மாட்டேன். சரி ஓகே, ஒரு டீல். இப்ப நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். உனக்கு அது வேணுமா இல்ல இந்த சஸ்பென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? கௌதம், என்ன சொல்ற நீ? ஒரு நிமிஷம் இரு. என்ன பாக்குற இந்திரா? என்ன பாக்குற? இல்ல, இன்னைக்கு மழை வருதான்னு பாக்குறேன். சஸ்பென்ஸ்ங்கற, சர்ப்ரைஸ்ங்கற, இதெல்லாம் கௌதம் டிக்ஷனரியிலேயே கிடையாதே. அதான் பார்த்தேன். என்ன அப்படி பாக்குற? நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கே கௌதம். சாரி, நான் ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்காத. என்ன பண்ற? விடுடி என்ன? ஏய் பண்ற? ஏய் சைடு, அப்படியே போயிரு. என்ன ராகினியத்த, நீங்க பாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் போனை உடைச்சிட்டு அப்படியே பஞ்ச் டைலாக் பேசிட்டு மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சுட்டு போயிட்டா விட்டுருவேன் நினைச்சிட்டீங்களா? இவங்க பாட்டுக்கு வருவாங்களா, தொள்ளு விடுவாங்களா, ஒண்ணு டைலாக் பேசுவாங்களா? என்ன என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஒழுங்கா காசு எங்க எண்ணி வச்சுட்டு போறீங்க. இல்ல ஏய் முடியாதுடி. என்னடி படுப்ப? என்ன வலிக்குதா? நல்லா வலிக்குதா? என்ன பண்ண வேணாம். இந்த கை தானே தள்ளி விட்டுச்சு. இந்திரா வேண்டான்னு சொல்லிட்டேன். முடியா? ஐயோ ஏய் ஓடி போய். நீங்க வாங்கின அடியெல்லாம் அவனுக்கு மறந்து போச்சா? இப்ப கிட்ட மட்டும் வந்த இவ்வளவுதான். இந்திரா வலிக்குது விடுன்னு சொன்னேன். என்ன 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 ஓவரா பேசிட்டு போறீங்க? என் புருஷன் என் கௌதம் என்ன கூட்டிட்டு போவான், கிஸ் அடிப்பான், கிஃப்ட் கொடுப்பான். உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களெல்லாம் மரியாதையா இருக்கவே முடியாதா? முதல்ல இப்ப காசு எடுத்து வைங்க. ஏய் விடுறி, விடுன்னு சொன்னேன். இது வெறும் ட்ரைலர் தான். மெயின் பிக்சரை மட்டும் நான் காட்டினேன். அப்புறம் கைய தொட்டில்ல தான் கட்டிட்டு விடணும். ஞாபகம் இருக்கட்டும். கேர்ஃபுல்லா இருங்க. உங்க 2 பேரையும் போனா போதுன்னு மன்னிச்சு விடலான்னு பார்த்தா என்ன அடங்க மாட்டீங்களா? உங்க 2 பேருக்கும் இதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நான் முறுக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன். என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்காதீங்க. வலிக்குது ஹேமா, விடு ஹேமா. ஏய் ராகினி, என்னாச்சு? ஏன்டி இப்படி கத்துற? ஏய் கையில என்னாச்சு? எல்லாம் இந்த இந்திரா கைய. என்ன என்ன சொல்ல வந்த? ஏன் நிறுத்திட்ட? ஏ ராகினி, என்னடி சொல்ல வந்தாவ? இல்லக்கா, அது பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன். என்ன ஹேமா? ஆமாமா ஆமா. சரி, எப்படி விழுந்த? ஏண்டி அப்படி என்ன உனக்கு அசால்ட்டு?
பார்த்து போக வேண்டியதானே? அக்கா எனக்கு ஏதாச்சும் பெயின் கில்லர் இருந்தா கொடுக்கா, எனக்கு வலி தாங்க முடியல. ஏண்டி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தேன்னு சொல்ற? எப்படி கையில அடிபட்டுச்சு? கால்ல தானடி அடிபட்டிருக்கணும். அது கீழே விழுந்தப்போ கை எப்படி புடிச்சிட்டாங்க. இல்ல கை எப்படி ஊனிட்டாங்க. அக்கா எனக்கு வலி தாங்க முடியல. நீ என்ன போலீஸ்காரங்க என்கொயரி பண்ற மாதிரி என்கொயரி பண்ணிட்டு இருக்க? அத்தை இங்கதான் இருக்கீங்களா? என்ன விஷயம்? இந்த சாவிய மாமா உங்ககிட்ட தர சொன்னாங்க. ராகினி அத்தை, உங்களுக்கு என்னாச்சு? கையெல்லாம் புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஏய், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஓவரா பேசாத. சாரி அத்தை. வலி தாங்க முடியல. என்னடி இப்படி துடிக்கிற? வேணும்னா வா, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துருவோம். அதெல்லாம் வேணாம் அத்தை. அங்க போனா எங்க அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்பாங்க. எப்படி இப்படி பாத்ரூம்ல விழுந்த கதெல்லாம் சொல்றது? அதனால என்ன சொன்னா போச்சு. ராகினி, வேற எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு சொல்லு. பெயின் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். என்ன? நிறைய காயம்தான், ஆனா எல்லாமே உள் காயம். எல்லாமே உள்ளதான் இருக்கு. டாக்டர் கிட்ட எல்லாம் வேண்டாம்க்கா. எனக்கு தயவு செஞ்சு டேப்லெட் ஏதாவது இருந்தா கொடு. இவ்வளவுதான் பாப்பேன். இதுக்கெல்லாம் நான் தான் உனக்கு ஹெல்ப்பா இருக்கணும். ஆனா நீ ஏன் பிரச்சனையை சமாளிச்சு எனக்கு ஹெல்ப்பா இருக்கதான் உனக்கு டைம் சரியா இருக்கு. ஐயோ அக்கா, ப்ளீஸ்க்கா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உடனே புலம்பாத. இப்ப நான் என்ன புலம்ப ஆரம்பிச்சேன் பாருங்க சுபாக்கா. ஆமா மேம், ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருக்கோம். உங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்டேன்னா, இங்க பாதி பேருக்கு கோயம்புத்தூர்ல சென்டர் கொடுத்திருக்காங்க, மீதி பேருக்கு சென்னையில இருக்கு. உங்களுக்கு எங்க வந்திருக்கு? மேம் எனக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கு மேம். எனக்கு சென்னை சென்டர் தான் மேம். ஓகே, சென்னையிலேயே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. கோயம்புத்தூர் போறவங்களுக்கு நம்ம அகாடமில இருந்தே டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். வரவங்க வரலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க இந்திரா? நான் கோயம்புத்தூருக்கு பெருசா போனதில்ல. எனக்கு அந்த ஊர் புதுசுதான். எனக்கு அங்க எதுவுமே தெரியாது மேம். நம்ம அகாடமில அரேஞ்ச் பண்ணிருந்தாங்கல்ல, அந்த டிராவல்ஸ்லயே வந்துறேன் மேம். ஓகேமா, ஆனா லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. அதான் இன்ஃபார்ம் பண்ணலான்னு கூப்பிட்டேன். 3000 சார்ஜஸ் ஆகும். நீங்க பே பண்ணிட்டீங்கனாலே கன்ஃபார்ம் ஆயிடும். இதோ இப்பவே பே பண்ணிடுறேன் மேம். சோ இதுக்கான பில்ல அக்கவுண்ட்ஸ்ல வாங்கிக்கங்க. ஓகே, ஷூர் மேம். இந்திரா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம்க்கு. இந்த இன்ஸ்டிடியூட் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கு. கல்யாணி, உங்களையும் தான். தேங்க்ஸ் மேம். உங்க ஹால் டிக்கெட்ல நேம், இனிஷியல் அது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஸ்பெல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணனும்னா இமிடியேட்டா அப்ளை பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வரும், அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கங்க. வரும் மேம். தேங்க்யூ மேம்.